ஹாய் எவரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்மீது இறைவனின் சாந்தியின் சமாதான நிலவட்டமாக கிஜாப். இந்த கிஜாப் பல விதங்களை போடப்படுது. கிஜாப் எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா, பிற அந்நிய ஆண்கள்கிட்ட நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான். அவங்களுடைய பிற அந்நிய ஆண்கள் பார்வை நம்ம மேலே விழாமல் இருப்பதற்கு தான் இந்த ஹிஜாப் பேணப்படுது. அன்றைய காலத்தில் கிஜாப் எப்படி போட்டப்பட்டதுன்னா, வெள்ளை துணி வச்சுருப்பாங்க, சுற்றி போட்டுக்கிடுவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய உள்ள ட்ரெஸ் எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு கவர் பண்ணி நல்லா இருப்பாங்க. நீங்கள் இந்த காரைக்கால் பக்கம்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு கிஜாப் பேணியிருப்பாங்க. அந்த ஃபர்தாங்கிறது சவுதி அரேபியாவுக்கு போன பிறகு அங்கே பார்த்துட்டு அவங்க எடுத்து வந்து கொடுத்தது தான். அது ஒரு நல்ல ட்ரெஸ் தான். கருப்புங்கிறது ஒரு அட்டென்ஷன், யாரும் இதுவும் நம்ம மேலே விழாது. கருப்புனா வெறுப்புன்னு சொல்லுவாங்களே, அதேமாதிரி கருப்பு நம்ம யார் மேலே விழாது. அந்த அளவுக்கு கலராக போடும்போது அது பிற அந்நிய ஆண்களை கவரக்கூடியதாக இருக்குது. இப்போ அந்த கருப்பு போடுறதுலேருந்து நிறைய பேர் கலராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. கலராக போட்டாலும் அதை ஃபுல்லாக கவர் பண்ணி அழகாக போடுறத பற்றி ஒன்றும் இல்லை, பிளெயினாக போடணும். அதில் அலங்காரமோ ஜிகுனாவோ எந்த ஒரு அலங்காரம் இருக்கக்கூடாது. கிஜாப் எதுக்காக போடப்படுது? மற்ற ஆண்கள் பார்வையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறாங்க. ஆனால் அந்த கிஜாபே இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது. அந்த அளவுக்கு ஃபர்தா போடுறாங்க. கையில் ஜமிக்கி, தலைய துணி ஜமிக்கி இல்லாமல் துணி இல்லை, அந்த அளவுக்கு ஒவ்வொரு அலங்காரங்கள். அதுவும் சாதாரணமாக போடுறதுக்கு ஒரு கிஜாப்பு, வீடுகளில் போடுறதுக்கு ஒரு கிஜாப்பு, வெளியே போகிறதுக்கு ஒரு கிஜாப்பு, கல்யாண வீடுகள் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு ஒரு கிஜாப் அப்படின்ட்டு பேணிட்டு வராங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி கிஜாப் எதற்காக போடப்பட்டதோ அதனுடைய நோக்கம் போக இன்றைக்கி அது அலங்காரமாக ஆக்கப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு அலங்காரமாக இருக்குது. அவங்க அழகாக இல்லாட்டினா அதை போட்டால் ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ ஃபர்தா ரொம்ப ஒரு அழகாக அந்த பெண்களுடைய அழகை இன்னும் எடுத்து காட்டக்கூடியதாக அந்த ஃபர்தா இருக்குது. அதே மாதிரி கல்யாண வீடு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த கிஜாப்பை கூட தூக்கி போட்டுருவாங்க. அந்த கிஜாப்பை கூட தூக்கி தூர போட்டுட்டு சாரி, அவங்க போட்டிருக்க நகைகள், அவங்க செஞ்சுருக்க அலங்காரங்கள் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒன்று கிஜாப்பை பேணுங்க, இல்லையா போடாதீங்க. ஏன்னா நீங்கள் கிஜாப் சில நேரம் போடுறீங்க, சில நேரம் போட மாட்டேங்கிங்க. அதனால் எது கேலி கூத்தாகுது அப்படின்னா, இஸ்லாம் தான் கேலி கூத்தாகுது. சரியா? நீங்கள் கிஜாப்பு சில நேரம் போடுறது, ஃபங்க்ஷன் வீடுகளை கலட்டுறது, அது இஸ்லாம் தான் கேலி கூத்தாகப்படுது, இஸ்லாம் தான் கேவலப்படுது. அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டங்கள் தான் அங்கே நீங்கள் அந்த சட்டங்களை தான் மண்ணை மூடி மூடுறீங்க, குழி தோண்டி மூடுற மாதிரி ஆயிடுது. அதனால் போடுறீங்களா ஒழுங்காக போடுங்க, இல்லையா போடாதீங்க. கல்யாண வீடு எந்த வீடுனாலும் அதை பேணுங்க. போட்டுட்டிங்களா கிஜாப்பை பேணுங்க. உங்கள் அலங்காரங்களை பார்க்குறதுக்கு யாருக்குரியவர்? கணவர் தான் பார்க்கணும். ஆனால் வீடுகளில் இருக்கும்போது நீங்கள் எந்த ஜோடிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு நைட்டி தான், 360 நாள் நைட்டி தான் இருக்கீங்க. அந்த வீடுகளில் நல்லா சோடிச்சு இருக்க மாட்டேங்கிங்க. ஆனால் வெளியே போகும்போது, கல்யாணம் போகும்போது ஒரு கூட பூவை தலையில் வச்சுட்டு போகிறீங்க. அன்னைக்கு தான் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பார்த்து இந்த அளவுக்கு அழகாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட முடியுது. அதனால் வீடுகளில் அலங்காரமாக இருங்க. வெளியே போகும்போது உங்களுடைய அலங்காரங்களை குறைச்சிக்கோங்க. நல்லா தான் சொல்கிறோம், வெளியே போகும்போது உங்கள் அலங்காரங்களை குறைச்சிக்கோங்க. வீடுகளில் நீங்கள் எப்படினாலும் அழகுபடுத்தி இருக்கலாம், கணவருக்காக இருக்கலாம். ஏன்னா வெளியே போயிட்டு வர கணவர் உங்களை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்து புன்சிரிப்போடு சந்தோஷப்படக்கூடிய இடம் தான் வீடு. நம்ம வீடு எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு? இளைப்பாறுவதற்காக தான், ஓய்வெடுப்பதற்காக தான். இப்போ அந்த இடம் அழகாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓய்வெடுக்க முடியும், நிம்மதி வரும். அதனால் இப்போ கிஜாப்பை ஒழுங்காக பெண்ணுங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க என்ன செய்கிறாங்க? கிஜாப்பை தூக்கி போட்டுருந்தாங்க. கிஜாப் வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே கிஜாப்பை தூக்கி போட்டு சாரியோடு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் கிஜாப் போடுறீங்க? அவங்கள்ட்ட கேட்கலாமே. நம்ம போடக்கூடிய கிஜாப் வேலை பார்க்க போதா, நம்முடைய அறிவும் நம்முடைய கையும் வேலை பார்க்க போதா? அது ரெண்டு தானே வேலை பார்க்க போகுது. நம்முடைய ட்ரெஸ்ஸு வேலை பார்க்க போகிறதுலே. அப்போ அதை கலட்டிட்டு கூட ஒரு மக்கான மாதிரி போடலாம். கேட்கலாம், நாங்கள் ஒரு மக்கான மாதிரி போட்டுக்கிறேன், ஏன் வேணவே வேணாம் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்களா? அப்போது நீங்கள் அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுறீங்க. அவங்க என்ன சட்டத்திட்டம் சொல்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய கிஜாபே தூக்கி போட்டுருந்தீங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்ன சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏன்னா இந்த நிர்வாகம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, அல்லாஹ் உங்களுடைய கண்ணுக்கு தெரியலை. அதனால அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு இல்லை. சரியா? அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அல்லாஹ் எல்லா விதத்துலேயும், இந்த உலகத்துலேயும் உங்களுக்கு நன்மை இருக்கும், அந்த உலகத்துலையும் நன்மை இருக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தாலே நமக்கு நல்ல ஒரு இதுதான். அதனால் கிஜாபை பேணிங்க அப்படின்னா, கல்யாண வீடாகட்டும், வேலைக்கு போகிற இடமாகட்டும் போடுங்க. எவ்வளவோ கலெக்டர்ஸ் படிச்சிருக்காங்க பிள்ளைங்க, அவங்க போட்டுட்டு வராங்க. எவ்வளவோ டாக்டர்ஸ் பிள்ளைங்க வராங்க, கிஜாப் பேணிட்டு வராங்க. இப்போ அவங்களாம் போடும்போது ஏன் உங்களுக்கு போட முடியல? ட்ரெஸ்ஸு ஒரு இதில் அறிவு தான் முக்கியம். அறிவும் நம்ம கையில் தான் செயல்பட போகுது.
அதை கிஜாபை பேணி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லியிருக்க எல்லாத்தையும் பேணி கிஜாபை பேணி நம்ம அழகை மறைத்து அறிவை பெரு